வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல டிண்டா புலாவோட ரெசிபி தான் பார்க்க போறோம். டிண்டாங்கிறது பச்சை தக்காளி மாதிரி ரவுண்டா இருக்கிற ஒரு வெஜிடபிள். இது ஆப்பிள் கார்ட் இல்லைன்னா ரவுண்ட் மெலான்னு கூட சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு 1 பாட் டிஷ் புலாவ் பண்ண போறோம். டிண்டால பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால தான் சூப்பர் ஃபுட்னு கூட சொல்லுவாங்க. டிண்டா யூஸ் பண்ணி நீங்க கறி பண்ணாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த புலாவுக்கு நீங்க தொட்டுக்கிறதுக்கு ஒரு ரைத்தா பண்ணிக்கிட்டா போதும், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இந்த புலாவோட வெள்ளை வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்டு ஒரு ரைத்தா பண்ணியிருந்தேன். ஆப்பிள் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது தவிர அதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. டிண்டாக்கு தனியாக ப்ராமினெண்ட்டாக எந்த ஒரு வியர்டான ஃப்ளேவரும் இல்லை. ஸோ நீங்கள் எதில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த கறியோட ஃப்ளேவர் அதை எடுத்துக்கும். அதை தவிர்த்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி தான் நம்மளுக்கு தேவைப்படும். நான் இன்னைக்கு 3 டிண்டா எடுத்திருக்கேன். டிண்டா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிடுங்க. விதை பார்த்தீங்கன்னா நல்லா முத்தலாக இருந்தால் நம்ம விதையை நீக்கிக்கலாம், பிஞ்சாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முழு கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். அதாவது பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சில், நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு சேர்க்குற அதே கரம் மசாலா பொருட்கள் தான். நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த மசாலா பொருட்கள்லாம் இதில் வறுபடட்டும். 4-5 கருப்பு மிளகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே ஒரே குக்கர்லேயே பண்ணிகிட்டே போயிடலாம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு லஞ்சே முடிஞ்சிடும். ரீசெண்டாக குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருக்கிறப்போ எனக்கு இந்த வெஜிடபிள் கிடச்சிது. பார்க்குறதுக்கு நம்ம ஊர் பச்சை தக்காளி மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வீட்டில் பண்ண இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க, குழையணும்னு அவசியம் இல்லை. அந்த மேலே இருக்கிற லேயர் வெந்தால் போதும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நான் கீரி சேர்த்துருக்கேன். டிண்டா கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, இல்லை சின்ன சைஸ் உருளைக்கிழங்குனா 2 எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கியூப்ஸாக டைஸ் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். டிண்டா சீக்கிரம் வெந்துடும், உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நான் உருளைக்கிழங்கை முதலையே சேர்த்துடுறேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெய் மசாலா கூடவே உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ நம்ம ஒரு பொடியாக சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த கரம் மசாலா பொடி ஒன்று சேர்ந்து நம்ம புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலாலாம் ஒரு 5-10 செகண்ட் அப்படியே எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுங்க. உடனே மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா இந்த மசாலா பொடியெல்லாம் அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் கார்டை சேர்த்துக்கலாம். நான் 3 ஆப்பிள் கார்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். திக்காக இருக்கிற விதைகளை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன், மெலிசாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஷணிக்காய் டெக்ஸ்டரில் தான் இருக்கும், பட் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் இந்த காயில் ஈவனாக கோட் ஆகட்டும். இந்த காய் சீக்கிரம் குக் ஆகிடுங்கிறதுனால நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த காய் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம புலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாஸ்மதி அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிட்டு அரிசியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஊறின அரிசியை கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். அரிசி சேர்த்துட்டு அப்படி ஜென்டிலாக கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டா போதும், உங்களுக்கு புலாவ் ரெடி ஆயிடும். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் தண்ணியை டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக கரிக்கணும், கரிச்சதுன்னா உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். லெமன் நம்ம புளிப்புக்கு தான் சேர்க்குறோம், முன்னாடியே சேர்த்தா கசந்துருங்கிறதுனால தான் கடைசியாக சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பே வராது.
உங்களுக்கு இன்னும் நல்லா வாசனையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சர்வ் பண்ணும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கரெக்டாக 1லேருந்து 2 விசில் உங்களுக்கு புலாவ் ரெடி ஆகிடும். ப்ரெஷர் நார்மலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நம்ம சேனலில் நிறைய புலாவ் அண்ட் பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது. டைம் இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குவிக்காக 1 pot டிஷ்ஷை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.